in Kurukal Madam, more than 150 Hajj pilgrims, LTT, right, killed everybody with their families while they were returning from Hajj pilgrimage. To date, there is a case now in the magistrate courts of Batticaloa. வணக்கம் நண்பர்கள், அப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். அக்கா சொன்னது கேட்டீங்களா? புதுசா வரலாறு எழுதுவானுங்க. அது இவங்க தலைமை இருக்கு தெரியுமா? அதாவது தமிழர் முஸ்லீமை பிரிச்சாடுறதே இந்த தலைமை தான். இவங்க தான் ஆரம்பத்திலேயே இப்போ இரு தமிழர்களையும் முஸ்லீமை தனியாக பிரிச்சது. அதாவது ஒரிஜினல் தமிழ் முஸ்லீம்கள் இருக்காங்க. அவங்க நாளைக்கு ஈழம் கிடைச்சா அவங்க எங்களோட சேர்ந்துருவாங்க. பட் இந்த அரபு காக்கா இருக்கலாம், இந்த அடிமையாங்கிறது வந்தது, அதுதான் இப்போ இவங்க தலைமையில் இருக்கிறது. அப்போ தமிழர் உண்மையான தமிழ் இஸ்லாமியன் எங்களோட சேர்ந்துருவாங்க. அப்போ நாங்கள் தனியாக பிரிவுபட்டுருவோம். அப்போ சிங்களம் தங்களோட சேர்க்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன வழி? அப்போ இவங்களை சேர விடக்கூடாது, ஈழம் கிடைக்கக்கூடாதுன்றதான் நல்லது. இப்போ 150 பேரை இயக்கம் கொண்டுட்டாங்க சொல்றாங்க. இது எந்த இப்போ அந்த வரலாறு இதுவரைக்கும் சத்தியமாக கேள்விப்பட்டதும் இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் இல்லை. அந்த ஒரே இவங்கள்ட்ட இருந்த ஒரே கதையை சொல்றாங்கடா, முஸ்லீமை வெளியேற்றினதும் அந்த காத்தாங்குடி பள்ளிவாசல் நடந்தது. அப்போ நீங்கள் ஏறாவூரில் பண்ண படுகொலை இங்கே இருக்கு. அப்படி உங்களை படுகொலைகள் எவ்வளவு இருக்குது லிஸ்ட் போட்டு காட்டுட்டேன். அடுத்த வீடியோ லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் போட்டு விடுறேன். கொக்கடிச்சோட படுகொலை, ஏறாவூர் படுகொலை, அப்படின்னு ஏகப்பட்ட படுகொலைகள். இப்போ ஊர்காவல் படைத்துறைன்னு சொல்லி இருந்து கொண்டு தமிழர்களை எத்தனை பேரை நாசம் பண்ணினீங்க, எவ்வளோ குடும்பங்களை அழிச்சினீங்க, எவ்வளோ சொத்துக்களை சூறையாடினீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு தெரியாது. கடைசியாக ஈஸ்டரில் கொண்டு வச்சுனீங்க. அது யார்கிட்ட எங்கே தமிழ் வச்சுருக்கோ அங்கே தான் கொண்டு வச்சுனீங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் வளர்த்துனீங்க. அப்போ நீங்களே கொலைகளை பண்ணுறது, பிறகு எங்கள் தலையில் கொண்டு வந்து எதையாவது பொய்யா சொல்கிறது. உண்மையாக சொல்கிறேன், இந்த வாயால் தானே போய் தொழுகிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த பொய் சொல்கிற வாய் நல்லா இருக்கிறது உண்மையாக இருந்தால் உங்களை பொய் சொல்கிற வாய் புழுத்து போகும். சத்தியமாக கடவுள் உண்மையாக சொன்னால் பொய் சொல்ல பிறகு பொய் சொல்கிற நீங்கள் ஏண்டா தொழுவ போகிறீங்க? கடவுளுக்கு உண்மையாக இருங்க, இல்லை மனசுக்கு உண்மையாக இருங்க. பொய் வரலாறுகளையும் பொய் பொருட்களை பேசிக்கொண்டு அப்படி உங்களை கொள்கிற மாதிரி இருந்திருந்தா இன்றைக்கு நீங்கள் எங்களை கொள்ளைக்கு விட்டு வச்சிருப்பாங்களா, இல்லை சிங்கள மக்களை விட்டு வச்சிருப்பாங்களா? தலைவர் அறத்தின் வழி நின்று மக்களை நேசித்தவர். அவர் சிங்கள மக்களை நேசித்தவர். ஆணையர் சண்டையில எல்லாம் சாதனையுடைய சொல்றேன். அதில் 40,000க்கு மேற்பட்ட படையினர் சரணடைஞ்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக சுட்டு கொண்டிருக்கலாம். அன்றைக்கு அந்த வரலாறையே மாறி எழுதியிருக்கு. ஆனால் தலைவர் யோசித்தது 40,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அனாதைகளாயிரும் என்று அவங்களை திருப்பி விட்டார். போன வருஷமா இருந்தாங்க, திருப்பி வந்து சொன்ன போயிட்டாங்க. அது மாதிரி எங்களை தமிழ் தேசிய ராணுவம், விடுதலை ராணுவம், மனிதநேய ராணுவம், யாருக்கும் தீங்கிழைக்காத ராணுவம். அப்போ அவங்க மேலே அப்பட்டமாக போய் சொல்கிறது. இவங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்லேயே வைக்கிறாங்க. இப்போ அவங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க அப்படின்னா உண்மையாக அந்த பிள்ளைகள் பகுத்தறிவு இருக்குமே இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வரலாறு பகுத்தறிவு தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி பகுத்தறிகிற நல்ல தமிழ் முஸ்லீம் தம்பிமார்கள் தெளிவாக தான் இருக்காங்க.